சங்கீதம் 73:28 வசனம் கூறுகிறது, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். இந்த காலை வேளையிலும் நாம் ஒவ்வொருவரும் தேவனாகிய கர்த்தரையே நாம் அண்டிக் கொண்டு இருப்போம் என்றால், ஆமென், அவரையே நாம் நம்பிக்கொண்டு இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நம்மளை அசைக்க முடியாது. ஒருவேளை கடந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் நம்மளை அசைத்து நாம் துக்கத்தோடு, நாம் வேதனைகளோடு நம்முடைய நாட்களை நாம் கடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில் நாம் தேவனையே அண்டிக் கொண்டு இருப்போம் என்றால், அவரையே நம்பி அவரையே நாம் சார்ந்து கொண்டு நாம் நிற்கிற பொழுது, ஆமென், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த சகலவற்றையும் நாம் நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்லி, ஆமென், அவரை துதித்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைகளை நம்மளை அசைக்க முடியாது. ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட அப்படியே தேவனுடைய கருத்தில் நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன் என்பதை நாம் விசுவாசிப்போமா? அவரையே நாம் நம்பிக்கொண்டு அவரையே நாம் அண்டிக் கொண்டு இருப்போமா? இந்த உலகத்தில் அநேகரை சார்ந்து நின்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேதனைகளை அனுபவித்த நாட்கள் போதும். இந்த நாட்களில் ஆமென், கர்த்தரையே நாம் அண்டிக் கொண்டு, ஆமென், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சகல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.